வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பில் உள்ள பயிற்சி 1.2 உள்ள கணக்குகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்தாச்சு. தேர்டு சம்லேருந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் சம்மில் இங்கே வந்து கூடுதலை காண்க. தேர்ட் சம் என்னது? கூடுதலை காண்க. அதாவது 7/5 இங்கே வந்து 3/5ஐயும் நம்ம என்ன செய்கிறாங்க, ஆட் பண்ணுறாங்க. இது வந்து பகுதி ஒன்றாக இருந்ததுன்னா அது வேற்றின பின்னம் இல்லை, ஓரின பின்னம்னு சொல்லுவாங்க. ஓரின பின்னம்னு சொல்லுவாங்க. இந்த ஓரின பின்னத்துக்கு பகுதியை ஒன்றுமே செய்யக்கூடாது, தொகுதியை மட்டும் கூட்டினா போதும். இவன் 2 பேரையும் கூட்டி நம்ம என்ன செஞ்சிடணும், மேலே போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா 10/5 10/5 அடித்தாக்கா 2 வரும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓரின பின்னத்துக்கு இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். 7/5ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பின்னம் 5/7. இப்போ வந்து பகுதி சமம் இல்லை. பகுதி சமம் இல்லாத வேற்றின பின்னம். வேற்றின பின்னம்னா என்ன செய்யணும், நம்ம மீசிமா எடுக்கணும். மீசிமா எடுத்தாக்கா இது வந்து சார்பகா எண்கள்ன்றதால அப்படியே பெருக்கி போட்டுக்கிறோம். 7×5 35 ஆகிடுது. அதனால் இந்த பகுதியை இந்த தொகுதியால் பெருக்கணும், இந்த பகுதியை இந்த தொகுதியால் பெருக்கணும். அப்போ என்னது 49 + 25. 7 49, 5 25. அப்போ 49 + 25 74/35 வருது. இப்போ பாருங்கள், 74/35 தகாபின்னமாக இருக்குது. இவன் என்னது? தகாபின்னம். தகாபின்னத்தை என்னவாக மாற்றணும்? கலப்பு பின்னமாக மாற்றணும். கலப்பு பின்னமாக மாற்றும்பொழுது நம்ம 2 35 70ல் 2 35 இருக்குது, மீதி 4. அதனால் 2 4/35. இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள். இந்த தேர்ட் சம்மில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு மைனஸ் எண் கொடுத்துருக்காங்க, ஆனால் அடிஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸ் இருக்கிறதால நம்ம மைனஸ் தான் வரும். இங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. இங்கே 5, இங்கே 15 இருக்குது. அப்போ வந்து நம்ம பொது வகுதியாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், 15 எடுத்துக்கலாம். மீசிமாவை 15 எடுத்துக்கலாம். ஏன்னா இதனுடைய மடங்கு இதுன்றதால நம்ம வந்து 15 மீசிமாவை எடுத்துக்கலாம். இதனுடைய சமான பின்னம் பார்த்திங்கன்னா இதை வந்து 15ஆக மாற்றிருக்கோம். அப்போ மேலேயும் நம்ம என்ன செய்யணும், 6 வந்து 3ஆல் பெருக்கிக்கணும். ஏன்னா இதனுடைய 3 மடங்கு தான் 15. அதனால் மேலேயும் 3ஆல் பெருக்கும்போது 6 18. இதை 14 ஒன்றுமே செய்யக்கூடாது, ஏன்னா 5 தான் இது மீசிமாவாக வந்திருக்கிறதால இந்த 14 அப்படியே போட்டுக்கிறோம். ஒன்று 18ல் 4 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 18ல் 14 போயிடுச்சுன்னா 4/15. இதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஃபோர்த்து சம் பாருங்கள். 2 கலப்பு பின்னமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம், -4 7 இதில் போயிடுச்சுனாக்கா 3ன்னு என்ன செஞ்சுக்கலாம், இந்த கலப்பு பின்னத்தை இதை போட்டுக்கிட்டு இந்த 2/3ஐயும் 5/12ஐயும் கூட்டி போடலாம். ஆனால் கூட்டி போடுறதுக்கு பதிலாக அங்கே என்னது, கழித்தல் குறி இருக்கிறதால கழிச்சு போடணும். அதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதால நீங்கள் டைரெக்டாக எப்போதும் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. கலப்பை வந்து தகாவாக மாற்றுங்க. அப்போ 4 2/3 கலப்பை வந்து தகாவாக மாற்றும்பொழுது என்னது, இங்கே என்ன வரும், -14/3ன்னு வரும். இவனை வந்து கலப்பை வந்து தகாவாக மாற்றும் பொழுது 89/12ன்னு வரும். இங்கே பாருங்கள், இந்த 3னுடைய மடங்கு 12 இருக்கிறதால இந்த 12ஐயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மீசிமாவாக எடுத்துக்கலாம். இதனுடைய மடங்கு 4 மடங்கு இது பெருசாக இருக்கிறதால தொகுதியையும் என்ன செஞ்சுக்கணும், 4ஆல் பெருக்கிக்கணும். 4ஆல் பெருக்கிக்கிட்டால் உங்களுக்கு என்ன வரும், இதையும் இந்த 89 ஒன்றுமே செய்யக்கூடாது, இந்த 2வது பின்னத்தை ஒன்றுமே செய்யக்கூடாது. ஏன்னா அதனுடைய பகுதி தான் வந்திருக்கு. அதனால் பகுதியில் எந்த மாற்றமும் இல்லாதால் தொகுதியில் எந்த மாற்றமும் இருக்காது. இதனுடைய பகுதி 12ஆக மாறினதால் தொகுதியில் 4 மடங்கை பெருக்கிக்கிறோம். அப்போ -56 + 89 ஒன்றுக்கொன்று எதிர் எண்ணாக இருக்குது பாருங்கள். எதிர் எண்ணாக இருந்தால் என்ன செய்யணும், கழிக்கணும். கழிச்சிட்டா 33/12 வருது. இவனை என்ன செய்யலாம், அடிச்சிடலாம். இதை அடிக்கும்பொழுது இது வந்து 3 முறை, அதனால் 11/4. இந்த 11/4 கலப்பு பின்னமாக மாற்றும் பொழுது 2 3/4 2 தடவை இருக்குது. அதனால் 2 3/4. அடுத்தது 4வது கணக்கு பாருங்கள். இந்த 4வது கணக்கில் -17/11 இந்த நம்பர்லேருந்து -8/44 ஏற்கனவே கழிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் மைனஸாக இருக்கிறதால இந்த ப்ராக்கெட் என்னவானாக்கா மல்டிப்ளை சிம்பிள், அதாவது மைனஸ் இந்த சைன் மல்டிப்ளையாக இருக்கும். அப்போ என்னது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த பின்னத்தை கூட்டல் குறியாக போயிடும். இப்போ பகுதி பார்த்திங்கன்னா 11 44 இருக்குது. 11னுடைய மடங்கு 44ன்னு இருக்கிறதால இந்த 44ஐயே நம்ம மீசிமாவாக எடுத்துக்கலாம். இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்ன கூட்டல், பின்ன கழித்தல், பின்ன பெருக்கல், பின்ன வகுத்தல் கொடுத்துருக்கிறதால இந்த பயிற்சி 1.2 நீங்கள் செஞ்சிங்கன்னா பின்ன கூட்டல் பின்ன கழித்தலில் தரவாயிடலாம். இதில் ஒரு 15 கணக்கு இருக்குது. இந்த 15 கணக்கையும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க.
அதனால் நீங்கள் ஒவ்வொரு கணக்கையும் நல்லா சிந்திச்சு நிதானமாக மைனஸா ப்ளஸ்ஸா கூட்ட சொல்கிறாங்களா கழிக்க சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்றதால ப்ளஸ் வந்துது. நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கூட்டல் கழித்தலுக்கு ஒரு விதி, பெருக்கல் வகுத்தலுக்கு ஒரு விதி இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் பெருக்கல் வகுத்தலில். அப்போ பாருங்கள், இங்கே பெருக்கல்ன்றீங்களா மிஸ், இங்கே வந்து கழித்தல் தானே இருக்குதுன்னாக்கா இந்த ப்ராக்கெட் வந்து மல்டிப்ளை சிம்பிளாக ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு முகம் இருக்குதுன்னா இங்கே வந்து கண்ணு மாதிரி வச்சுக்கோங்க, இதை வாய் வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இங்கே பாருங்கள், மைனஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்ததுன்னா இது வரும், இதுவும் சேர்ந்ததுன்னா இது வரும். இப்படி ரொட்டேஷனில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்ததுன்னா ப்ளஸ் வரும், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வந்ததுன்னாக்கா மைனஸ் வரும், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்ததுன்னாக்கா மைனஸ் ஆன்சராக வரும். அதாவது ஏதாவது ஒரு மைனஸாக இருந்தால் மைனஸ், 2 மைனஸாக இருந்தால் ப்ளஸ், அவ்வளோதான் பெருக்கல் வகுத்தலில். அதாவது வகுத்தலில் பகுதி மைனஸு தொகுதி மைனஸாக இருந்தால் ப்ளஸ், அவ்வளோதான். பெருக்கல்ல 2 நம்பரும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 44 போட்டுட்டோம். இங்கே 17 4ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு 68 வருது. எதிரெதிர் என்ன இருக்குது கழிச்சிக்கணும், ஒன்றோட ஒன்று கழிச்சிட்டா 60/44 வருது. இப்போ இவனை என்ன செய்கிறோம், பொது வகுத்தியால் அடிக்கிறோம் 4ஆல். 5 4 60, 11 4 44, அப்போ -15 பேர். இப்போ நம்ம என்ன செய்யணும், தகா பின்னத்தை கலப்பு பின்னத்தை மாற்றி -1/4/11 இதுதான் ஆன்சர். அடுத்தது 5வது கணக்கு பாருங்கள். இந்த 5வது கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் 2 கணக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம டைரெக்டாக அடிச்சிடலாம். 132 14 அடித்தாக்கா என்னது 12 11 132. மைனஸ் சைன் இங்கே இருக்கிறதால இங்கே வந்துடும். பெரிய எண் பக்கம் தான் எண்ணையும் குறியையும் போடணும். அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள், 93 3ஆல் அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 3ஆல் அடிக்கும்பொழுது 3 கிடைக்கும். 3 அடிச்சிட்டாக்கா உங்களுக்கு 1/-4. நம்ம வந்து திட்ட வடிவில் எழுதும்போது இந்த மைனஸ் மேலே போயிடுவோம். அதனால் நம்மளுக்கு ஆன்சரு -1/4 தான் நம்ம எழுதணும். செகண்ட் பாருங்கள், அதே போல் 24 27 அடிக்கும்போது இது 8 × 3, இது 9 × 3. இங்கே வந்து 7 35னாக்கா 5 டைம்ஸ். மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேஸ் மாதிரி போட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பெருக்கல் விதியில் பெருக்கல் வகுத்தலில். அப்போ வந்து இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ வி கெட் 8/45. தேங்க்யூ சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.